ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3 இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா 25 டேஸ் தான் டைம் இருக்கு. குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா மற்ற 3 செக்ஷனுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுல 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. லாஸ்டா நடந்த ஜென் நம்பர் 8 2024 குரூப் டியோட ரிசல்ட் வந்து பார்த்திருப்பீங்க. அதுல கட் ஆஃப் வந்து நம்ம சென்னை ஜோனோடது நீங்க பார்த்திருப்பீங்க. நானே யூடியூப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுல ஜெனரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 80 தொட்டுருச்சு. 78 வந்து கட் ஆஃபா வச்சிருந்தாங்க. அதே ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 76 கிட்ட கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 70 தாண்டிருச்சு. ஓகே. அப்போ நாம வந்து அந்த 80 டார்கெட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா 4 செக்ஷனுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் கரெக்டா படிச்சிடுறாங்க. இந்த சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க மேக்ஸ் ரீசனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்தா மட்டும்தான் நம்ம 80க்கு மேல என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த 80க்கு மேல ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்ம சேஃப் ஜோன்ல இருக்க முடியும். கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க் 6 மார்க் எக்ஸ்ட்ரா நாம வந்து எடுத்து பிஇடியும் குவாலிஃபை ஆகி உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நான் ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 15 17 கொஸ்டின் வந்து 100% அக்யூரசியோட நான் அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா 13ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கறதே 20 கொஸ்டின் தான் ஜெனரல் அவேர்னஸ்ல. அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து 13ல இருந்து 15 வந்துரும். அப்ப லாஸ்ட் 8 மந்த்ஸ்ங்கும் போது எந்த மாசத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரோவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் 2025ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. அப்ப இதை எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜூனோட கரண்ட் அஃபேர் முடிச்சிருங்க. எஸ்டர்டே கூட உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஜூனோட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர்னு. அதுல எஸ்டர்டே 150 கரண்ட் அஃபேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 150 வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஜூன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மே, அதுக்கப்புறம் ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரின்னு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல முடிச்சுட்டு போங்க. நீங்க ஜனவரி முடிக்கும் போது கரெக்டா ஜூலைலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25ஆம் தேதி கிட்ட கரண்ட் அஃபேர் வரைக்கும் வந்துரும். அப்ப அதுக்கப்புறம் ஜூலை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, நவம்பர் டிசம்பர் வந்து படிங்க. சோ இப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கண்டிப்பா நமக்கு கரண்ட் அஃபேர்ல கேட்கக்கூடிய 13 கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 11ல இருந்து 13 கொஸ்டினுமே நாம வந்து என்ன பண்ணிரலாம், ஈஸியா அட்டன் பண்ணிரலாம். அதனால கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இப்ப இந்த 8 மாசத்தை படிக்கிறதுக்கு என் கையில மெட்டீரியல் இல்ல மேம், இந்த கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப குரூப் டிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் இல்ல, எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ண வேண்டாம், 199 பே பண்ணி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா ஒன் லைனராவும் கொடுத்திருப்போம், டீடைல்டாவும் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இத மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. இந்த மந்தோட எல்லா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். இதுக்கான டெஸ்டும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுலயே கரண்ட் அஃபேருக்கான டெஸ்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சயின்ஸும் நான் ஃபுல்லாவே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 101 ஷிஃப்ட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு நம்ம சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி இதை லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி யூடியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு சிஏ கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இப்போ நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட மார்க் ஒரு 65, 68 இந்த ரேஞ்சிலே இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சு கரண்ட் அஃபேர்ல உங்களோட மார்க், அதாவது ஜெனரல் அவேர்னஸ்ல உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 65, 68, 55 எல்லாம் எடுத்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணிடுறீங்க. மேக்ஸ்ல 25 கொஸ்டின்னா அதுல 23 வரைக்குமே மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுறீங்க.
ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுறீங்க. அப்போ ஓவரால்ல பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிட்டு சயின்ஸ்ல கொஞ்சம் என்ன பண்றீங்க அப்படின்னா மார்க்கை வந்து விட்டுருதீங்க. ஸோ சயின்ஸ்லயும் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கடைசியா நடந்து முடிஞ்ச ஜென் நம்பர் 8 2024 இருக்கு இல்லையா, அதோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் தரோவா படிச்சிருங்க. ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். இந்த 101 ஷிஃப்ட்டுங்கும் போது 2500 கொஸ்டினுக்கு மேல இருக்கும். அப்ப நீங்க சயின்ஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் இந்த 2500 கொஸ்டினையும் லாஸ்ட் மினிட்ல படிச்சிருங்க. அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 101 ஷிஃப்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 20 ஷிஃப்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஆல்ரெடி நம்ம ஃபைனல் பேட்ச்ல ஆப்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம் லைவ் கிளாஸஸா. அதுல கிட்டத்தட்ட நம்ம வந்து 25 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அந்த 25 ஷிஃப்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 76 ஷிஃப்ட்டுமே பாத்தீங்கன்னா நீங்களாவே சால்வ் பண்ணிடலாம். வந்த கொஸ்டினே தான் அப்படி வந்திருக்கும். அப்ப நான் 101 ஷிஃப்ட் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் மேடம்ங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா இப்ப நடந்து முடிஞ்ச NTPC UG இருக்கு இல்லையா, அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ 25 டேஸும் பாத்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் தான் எடுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பார்டர்ல 65 68 எடுத்துட்டு இருக்கோம். மீதி ஒரு 10 15 மார்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரண்ட் அஃபேர் தான் வேணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேருக்கு CA PDF கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 101 ஷிஃப்டோட PDFs எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸோட 101 ஷிஃப்டோட PDF எல்லாமே வேணும். இந்த 2500 கொஸ்டின் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல பிளான் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய 25 டேஸ்ல 2500 கொஸ்டினையும் முடிக்கிறதுக்கு 25 நாளைக்கான பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த பிளான் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2500 கொஸ்டினையும் 25 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 4 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். மார்னிங் வந்து 4 ஷிஃப்டோட கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நவம்பர் 2025ல வந்து எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, சோ அந்த அந்த டேட்ல இருக்கக்கூடிய 3 ஷிஃப்ட் பிளஸ் 28 நவம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷிஃப்ட். ஓகே, டே 1ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம். டோட்டலா 100 கொஸ்டின். ஓகேவா? இந்த 100 கொஸ்டினையும் படிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3, ஷிஃப்ட் 4ன்னு தனித்தனியா வந்து டெஸ்ட் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப டே 1ல இது முடிஞ்சிரும். டே 2ல பாத்தீங்கன்னா அடுத்த டேட்ல இருக்கக்கூடிய 4 ஷிஃப்டோட கொஸ்டின். ஓகே, அடுத்த டேட்ல இப்ப 28ல நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் முடிச்சிருப்பீங்களா, இதுல உள்ள 2 ஷிஃப்ட்டும் அதுக்கு அடுத்த டேட் 1 டிசம்பர்ல அடுத்த எக்ஸாம் நடந்துச்சு அதுல இருக்கக்கூடிய 2 ஷிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அப்போ ஓவராலா அடுத்த 4 ஷிஃப்ட் முடிஞ்சிரும். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2500 கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். சயின்ஸ்ல இதுதான் இந்த 2500 கொஸ்டினுக்குள்ளதான் உங்களுக்கு கான்செப்டே இருக்கும். ஓகேவா? சோ கரெக்டா இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, அப்ப இந்த பிளானை முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸுக்கு 2 மணி நேரமும் கரண்ட் அஃபேருக்கு 1 மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு 2 மணி நேரம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 5 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சோ இது எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த கரண்ட் அஃபேர் PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கான PDFs வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே PDFs வந்து கொடுத்திருப்போம். அதே மாதிரி டெஸ்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இப்ப 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500. இன்னைக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். லாஸ்ட் வீக் 28/6/2026ல இந்த ஆஃபர் வந்து நாம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மட்டும் 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அவைலபிளா இல்ல. சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் எனக்கு வந்து அந்த 101 ஷிஃப்டோட
பிடிஎஃப்ஸ் வேணும். அந்த 101 ஷிஃப்ட்டுக்கான டெஸ்ட் வேணும். சயின்ஸுக்கு எனக்கு அதுக்கான டெஸ்ட் வேணும். மேத்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த 25 ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட கிளாஸஸும் வேணும். டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு குரூப் டிக்கு மட்டும் அப்படின்னா நீங்க 999 பே பண்ணி இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி கூட இதை லைஃப் டைமா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே இது ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த 25 டேஸும் வேஸ்ட் பண்ணாம கரெக்ட்டா படிங்க. ஓகே. இந்த 25 நாள்ல சயின்ஸ்ல கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். சோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் தரோவா படிச்சுட்டு, அதுல ஒரு 55 மார்க்க மட்டும் வச்சுட்டு, சயின்ஸ்ல விட்டுறக்கூடாது. சயின்ஸ்லயும் எடுத்தா தான் நம்ம ஓவராலா என்ன பண்ண முடியும்? 75, 80க்கு மேலலாம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப இருக்க கட் ஆஃப்லாம் அந்த அளவுக்கு ஹையா தான் இருக்கு. சோ அந்த 25 நாளு 2500 கொஸ்டின் சயின்ஸ்ல சோ கரெக்ட்டா படிச்சிருங்க. அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் பாத்தீங்கன்னா 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 20 ஷிஃப்ட் ஓகே அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்டாவது படிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த குரூப் டில என்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்கங்கிறது தெரியும். அதே மாதிரி ரீசனிங்க்கும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்ட் மினிமம் 10 ஷிஃப்ட் மேக்ஸிமம் 20 ஷிஃப்ட் ஓகே 25 நாள் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் முடிச்சா கூட 25 நாள்ல மேக்ஸ்ல 25 ஷிஃப்ட் முடிச்சிடலாம். ரீசனிங்லயும் அதே மாதிரி தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி தான். தியரி பிளஸ் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரும். அதை கரெக்டா 100 கொஸ்டின் படிக்கிறது ஈஸி தான். வந்த கொஸ்டினே தான் சம்டைம்ஸ் வரப்போகுது. ஓகே. சோ கரெக்ட்டா பிளான் பண்ணி படிங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, வெறித்தனமா படிங்க. எல்லாருக்குமே கட் ஆஃப் வந்து ஹையா தான் வருது. இப்ப நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ல. இனியும் நாம இதே மாதிரி கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம். சோ அத மனசுல வச்சுட்டு கரெக்ட்டா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அது மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் குரூப் டிக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் இன் ஒன் வந்து ஆஃபர் இல்ல. ஆல்ரெடி இருந்த கூப்பன் கோட்ஸ். அதனால எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப வந்து இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.